பிதாமகனா இருக்கிறவர், இருந்துட்டு வர்றவர் நம்ம விளிம்பு ஆனந்தன் சார் அவர்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா 2008 நாங்கள் வந்து 50வது வருட பொன்விழா கொண்டாடினோம். 1958 நாடோடி மன்னன்ற படம் மூலமா விளிம்பு ஆனந்தன் அவர்கள் பிஆர்ஓவா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம் வீரப்பன் படாது அதில் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதிலிருந்து இந்த பிஆர்ஓங்கிற தொழில் இன்னைக்கு நீக்க வர நிறைஞ்சு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எல்லாரும் வாங்கி சொல்ற ஒரு பேரா இருக்குது. அதுக்காண்டி 2008 நாங்கள் வந்து அதுக்காக ஒரு விழா எடுத்தோம். நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். இதுல உங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இணையதளங்கள்ல நீங்க இந்த டைரியில வந்து விளம்பரம் கொடுத்து உதவுனீங்கன்னா அதுவும் எங்களுக்கு ஒரு பேர் உதவியா இருக்கும். ஆனா எல்லாமே கம்மியான ரேட்டு தான் பண்ணியிருக்கோம். நீங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க நாங்க அடிக்கடி உங்க கூட தொடர்பு கொள்றோம். இது விஷயமா ஏதாவது நீங்க கேட்கணும்னா நீங்க கேட்கணும். சப்போர்ட் எல்லாம் நல்லபடியாக வரணும்னு நான் கேட்கிறேன். என்ன இருந்தாலும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த டைரி வரும். வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் டு தி நீட். தேங்க்யூ. இன்னைக்கு இணையதளங்கள் தான் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பான ஒரு இதாக இருந்திருக்கு. சினிமா வந்து எப்படி ரீச்சாக இருக்கோ அதே மாதிரி இணையதளங்கள் வந்து அதையும் தாண்டி இருந்துருக்கு. அதனால உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் தான் இது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும். எங்களுடைய அந்த டைரி இருக்கு, நீங்கள் ஃபிலிம் டைரி நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்களோட நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரி வந்து முதல் வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீனிவாஸ் ஆனந்தன், அப்புறம் அன்பு என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு டைரி போட்டார். அவருக்கு சோசியலாம் முறை வச்சிருப்பார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து யாரும் செய்யவில்லை. ஆங்கிலத்தில் சில பேர் வந்தது. இப்போது நமது யூனியன் சார்பில் இந்த டைரியை கொண்டு வருவதற்காக மிகுந்த பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தலைவர், செயலாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள்லாம் இதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து உதவுவீர்கள் என்பதோடு உங்களால் இயன்ற ஒரு விளம்பரத்தையும் தருவீர்கள். அதோடு நீங்க சம்பந்தப்பட்ட துறைகளிலே அது பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா மட்டும் இல்லாமல் பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, விளம்பரங்கள் தந்து வாங்கி தந்து உதவீர்கள்னா அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக இதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. உங்களிடம் இருந்து மிகுந்த ஒத்துழைப்பை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். நிறைய சினிமா டைரக்டர் வாழ்ந்துட்டு எல்லா டைரிலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட முகவரியை தொடர்பு வந்துருக்கு. ஸோ இதை மாற்றம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பிஆர் யூனியன்ல எல்லாருக்குமே வேலை செய்யக்கூடிய ஒரு பிஆர் ஓட்டர். அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பரோட இமெயில் அட்ரஸையும் போட சொல்லுங்க. இருக்கு, அதுல போட்டுருக்காங்க. அதாவது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ். இல்ல ஆர்டிஸ்ட்க்கே சொல்றேன். ஆர்டிஸ்ட் அட்ரஸ் இல்ல அது போட முடியாது. என்னன்னா அந்த நம்பரே உங்களுக்கு கரெக்டா வராது. ஆர்டிஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வெளியில போச்சுன்னா இமெயில என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கு பர்சனலா போன்லயே அவங்களால தாங்க முடியாதனால ஆர்டிஸ்ட் அப்பப்போ போன் நம்பர் மாத்திட்டே இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கிறோம், நம்ம தான் கூப்பிடுறோம், நம்ம தான் பேசுவோம், அந்த சினிமாக்காரங்க தான் பேசுவோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. வெளியில போயிடுச்சுன்னா நிறைய பேர் ஒண்ணும் இல்லை. நானே ஒரு 2 விளம்பரத்தை பேரை ஒரு நம்பர் போட்டாங்க, அதுக்கே நிறைய போன் வருது. நடிக்க சான்ஸ் கேட்ல இருந்து கதை சொல்ல வர, நீங்க அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்க, இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நடிகருக்கு எவ்வளவு தூரம் பிரச்சனை வரும். அதனால அவங்க விரும்புற நம்பரை நம்ம போடுவோம். அவங்க கேட்டுட்டு தான் போட போறோம். மெயில் ஐடி அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா மெயில் ஐடி. ஏன்னா இப்படி அவங்க ரசிகர் மட்டும் கூட மேனேஜர்லாம் இருப்பாங்க. அவங்க யார் எந்த மெயில் ஐடி போட சொல்றாங்களோ அந்த மெயில் ஐடி, அந்த போன் நம்பரை நம்ம போட்டு தான் போட போறோம். ஏன்னா உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா நம்ம தான் இப்ப யாரா இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க நம்ம போன் போட்டு பேசிடுறோம் இல்லையா. அது எதுக்கு டைரக்ட்ல போட்டு எல்லாருக்கும் பகிரங்கப்படுத்துறாங்க. பட் அவங்க விரும்பினாங்க நம்ம அந்த நம்பரை போடுவோம், மெயில் ஐடி போடலாம். எவ்ரி இயர் இனிமேல் என்ன இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்க அப்ளை பண்ணோம். சார் அப்படியே டேரிஃப் சொல்லுங்க சார்.
டேரிஃப் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீங்கிறதுனால இன்னைக்கு அர்ஜென்டா இந்த மீட்டிங்கை போட்டு வந்தாங்க. ஏன்னா அடுத்தது கண்டினியூவா எல்லாருக்கும் நீங்களாம் பிஸியா இருவீங்க. ப்ரெஸ் மீட்டு, பூஜை, அடுத்து பொங்கல் வர்றதுனால அப்புறம் அந்த செட்டில் இதை நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்போம். அதனால இன்னைக்கு இந்த ஃப்ரீ டேட்டை உங்களை நாங்க பயன்படுத்திக்கிறோம். எப்படி இருந்தாலும் பெரிய ரேட் வராது. ஒரு ஃபுல் பேஜ் வந்து சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து 5000, கமர்ஷியல் ஆட் வந்து 10,000 ரூபா வரும். ஃபுல்லா கலர் ஒண்ணு கெட்டு சைஸ் எவ்வளவு பக்கம் 1008 பக்கம் 1000 அனுப்புவோம் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் பேக் ரேப்பர் மட்டும் காஸ்ட்லியா இருக்கும். இவ்வளவு பேர் தான் வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. எல்லா பிஆர் எங்க கூட இருக்கிறாங்கிறது மைண்ட்ல இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட நேரம் பொறுமையா இருந்து இந்த கதா காலத்தை கேட்டது.